அனைவருக்கும் இதயத்தின் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அமெரிக்காவின் H-1B விசா மற்றும் கிரீன் கார்டு முறையில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹாவர்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தற்போது நடைமுறையில் உள்ள H-1B விசா முறையே ஒரு மோசடி. இந்த விசா மூலம் வெளிநாடுகளில் இருந்து தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் பணியாளர்கள் அமெரிக்காவுக்கு வந்து வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்கிறார்கள். இதனால் அமெரிக்கர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு முதன்மையாக இங்குள்ளோருக்கே கிடைக்க வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு. எனவே தற்போதைய H-1B விசா நடைமுறையை மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். மேலும் கிரீன் கார்டு முறையையும் மாற்றப்போவதாகவும் சிறந்த திறமையாளர்களை மட்டுமே தேர்வு செய்யும் கொள்கையை அமல்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். அதற்காக கோல்டன் கார்டு எனப்படும் புதிய திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தது 42 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் வெளிநாட்டினருக்கு நிரந்தர வசிப்பிட உரிமை கிரீன் கார்டு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் இது. ட்ரம்ப் தலைமையின் கீழ் குடியேற்ற கொள்கையில் பெரிய மாற்றம் செய்யப்பட உள்ளது என்று ஹாவர்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார்.